மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் இப்போ நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. ஜூனியர் ஸ்டேட் லெவல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தானடா கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சரி, இப்போ என்ன அதில் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட்டு தான் ஒரு ப்ராப்ளம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அவங்க ட்ரையல்ஸை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் 1 ஜனவரி 2010க்கு அப்புறம் பிறந்தவங்களாம் ட்ரையல்ஸை வந்து அட்டன் பண்ணலான்னு போட்டிருக்கு. இன்னும் சில டிஸ்ட்ரிக்டில் 1 ஜூலை 2010க்கு அப்புறம் உள்ளவங்களாம் ட்ரையல்ஸை வந்து அட்டன் பண்ணலான்னு போட்டிருக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து 1 ஜனவரி 2009க்கு அப்புறம் பிறந்தவங்களாம் இந்த ட்ரையல்ஸை வந்து அட்டன் பண்ணலான்னு போட்டிருக்கு. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக பிளேயர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் வந்து ஆகியும் இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன சஜஷன் வந்து சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் இமீடியட்டாக ஒரு சர்க்குலரை வந்து ரிலீஸ் வந்து பண்ணும். இதுதான் ஏஜ் லிமிட், இதில் உள்ளவங்க மட்டும் தான் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணணும்னு கூடிய சீக்கிரம் வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிளேயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாமல் வந்து இருப்பாங்க.